Hallelujah.
தொடக்கத்திலிருந்து முடிவு வரை கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக செய்வோம். ஒரு புதிய பிரசனையாக நிரம்ப போகிறதுக்காக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமையாக திருவாதபடி ஒரு தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு விதத்திலும் தொடங்கும்படியாக செய்வோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஒவ்வொரு சூழ்நிலை கர்த்தருக்கு அறிந்திருக்கிற தேவனாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சொல்லி செய்யும்படியாக செய்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை முதல் பாடலாக பாடுவோம். இரண்டாவது பாடலாக என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறது. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா?
ஒரே நிமிஷம் அந்த வரியில மட்டும் பாருங்க. ஆண்டு ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்யணும். இந்த வரியில ஆண்டு ஒரு புதிய காரியம் செய்யணும். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் மாற்று, ஒரு விஷயம் மாற்று. ஓ கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே கண்ணீர். ஓ ஆண்டவரை நோக்கி ஆவியானவரே ஆவியானவரே
வேலையில நிரப்புங்க ராஜா. வாங்க உங்க பிரசன்னத்தை வேலையில நிரப்புவாங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஷாதா ராகா பாலா எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் சொல்லி சுதாவியானவரே இந்த மாலை வேலையில எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து பேசுவாராக. ஓ எஸ் எஸ் எஸ், ஆயத்தத்தோட ஆயத்தத்தோட ஆயத்தத்தோட
நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. Thank you Jesus. நன்றி. அவருடைய காலம் இந்த மாலை வேளையில நம் மேல நம்மளை தாங்கி நடத்தும்படியா தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. Oh yes, come and feel your people. Come and feel your people. யாவை ஊற்றுட்டாங்க, யாவை ஊற்றுட்டாங்க. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே சபையை எழும்பு கர்த்தர் மேலே அவருடைய ஒளியை பிரகாசிக்க செய்வாராக. கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல பிரகாசிக்கிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நன்றியாக அப்பா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உடைய கரம் இருந்து எங்களை நடத்தட்டும். இந்த மாலை வேளையில இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை நடத்தி வந்திருக்கீங்க. கடந்த 4 மாசம் அப்பா அற்புதமாக எங்களை நடத்தி வந்திருக்கீங்க. எத்தனோ சூழ்நிலைகள்ல கடல் கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அக்னியின் சூழ்நிலைகள். But you are there for us. எங்களுக்காக அங்க இருந்தீங்கப்பா. எங்களை நடத்தும்படியா, எங்களை பலப்படுத்தும்படியா அந்த சூழ்நிலைகள் மத்தியில இருந்தீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எளியாவின் தேவன். ஓ நன்றி. இந்த மாலை வேளையில் அதை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். எளியாவுக்கு மட்டும் தெய்வம் அல்ல, எங்களுக்கும் தெய்வம். எங்கள் அப்பா, எங்கள் நேசகுமாரன், எங்கள் அதிபதியானவர், எங்கள் மேசியா, எங்கள் மேசியா நீர். அல்லேலூயா. நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த புதிய மாதத்துல இன்னும் அற்புதமாக நடத்த போறீங்க, இன்னும் அற்புதங்களை செய்ய போறீங்க, இன்னும் சூப்பர் நேச்சுரலை செய்ய போறீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் வாலிபர் பிள்ளைகள், வாலிபர்கள், அல்லேலூயா. வாலிபர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா போடுங்க. இருக்கடா I want to hear that. வாலிபர் பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா. பின்னால என்ன இருக்குது? பின்னால இந்த சத்தமே வர மாட்டேங்குது. கமான். சொல்லுங்க. பின்னால 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 என்னங்க நான் சொல்றேன். வாலிபர்களுக்கு எதுக்கோ குரல் வரும். அல்லேலூயா சொல்றது குரல் வர மாட்டேங்குது. நல்ல சத்தமா இன்னொரு முறை பின்னால முன்னுக்கு. 1 2 3 4 come on. எலியாவின் தேவன் நமக்கு இறங்கி வருகிறார். Oh hallelujah. Come on church. எலியாவின் தேவனே
அவர் எப்பொழுது பெரியவர். ஆமென். தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன எத்தனை பேர் சாட்சினால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். இட்ஸ் will happen to you. உங்களுக்கு இது நடக்கும். இயேசு ஆராதிக்கிற பிள்ளைங்க நீங்கள் அற்புதத்தை பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையில். அடுத்தவங்க லைஃப்பில் அற்புதத்தை பார்க்கறது ரெண்டாவது விஷயம். விஷயம் உங்கள் லைஃப்பில் இந்த ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும். அது நடக்கலைன்னா சம்திங் ராங். வாழ்க்கையில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யலைன்னா ஏதோ பிரச்சனைங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனையில் ஆண்டவராக இயேசு நமக்கு பதிலளிக்கிறவராக, ஜெயம் தருகிறவராக, வழி நடத்துகிறவராக, இரட்சகராக இருந்து என்னது நம்மளை நடத்துவார். அதை நடத்தணும். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இது யூத்தோட கான்ஃபரன்ஸ்னால வாலிபர்களோட அடுத்த முறை சாட்சிகளோட வாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லும் போது அடுத்தவங்க they get edified, they get strengthened, they get encouraged. ஆமென். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் உங்கள் ஆண்டவர் அவருடைய வேலையை செய்கிறதுக்கு அழைச்சிருக்கிறார். சகோதரி சொன்னது போல் கர்த்தர் உங்களை தொடர்ந்து உங்களோட சந்திப்பார், பேசுவார். இந்த ஊழிய அழைப்பு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இந்த ஊழிய அழைப்பு ரொம்ப மேன்மையான ஒன்று. அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் அது கிடைத்தவர்கள் அதை விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. அதற்காக நீங்கள் முன்னுக்கு போகணும். அதற்காக பல காரியங்களை செய்யணும். உங்களை வளர்த்து கொள்ளணும், கர்த்தருக்குள்ள வளர்த்து கொள்ளணும், வார்த்தையில் வளர்த்து கொள்ளணும். அவருக்காக புறப்பட்டு போகணும் ஊழியை சேர்த்துக்க. மேத்யூ 28வது அதிகாரம் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த கிரேட் கமாண்ட்மெண்ட் கொடுக்குறார். 19-20வது வசனத்தில் புறப்பட்டு போங்க, எனக்காக சீஷர்களாக மாற்றுங்க, அநேகரை பேப்டிசம் கொடுங்க, ஞானஸ்தானத்தை கொடுத்து கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டிய ஒரு பாரத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். ஆமென். சகல அதை மனதில் வைத்து தொடர்ந்து முன் செல்வோம். இன்றைக்கும் கர்த்தரோட வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த தேவன். ஆமென். அவர் உயிரோடு எழுந்தவர். நம்ம இன்றைக்கு திருவிருந்து இருக்குது. இந்த புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் தொடர்ந்து நம்மளை நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை கேட்போம். நீங்கள் இங்கே கேட்குற இந்த வசனங்களை நம்ம யூடியூப்லேயும் நம்மளை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் யூடியூப்லேயும் போய் மறுபடியும் கேட்கலாம். அதோட நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே சில வேளையில் இங்கே வந்திருப்பீங்க, ஒழுங்காக வார்த்தையை கேட்க மாட்டீங்க, உட்காந்துக்கிட்டு ஃபோனை விளையாண்டுக்கிட்டு பக்கத்தில் உங்களை அடிச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு. யூத்தில் நார்மல் தானே, வாலிபர் பிள்ளைங்க அப்படிலாம் செஞ்சுட்டு போவீங்க. சில பெரியவங்களும் அப்படி தான் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே என்னது வார்த்தையை கேட்கும். வார்த்தையை உங்கள் இடத்துல திருடுறதுக்கே பிசாசு இருக்கான். பிசாசு வார்த்தையை திருடுவான். ஏன்னா அதை திருடினா தானே, வார்த்தை இருந்தால் தானே உங்களை நடத்த முடியும். வார்த்தை இருந்தால் தானே நீங்கள் ஜெயத்தில் வாழ முடியும். அந்த வார்த்தையை திருடிட்டாலும் உங்களால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. we get paralyzed. அப்போ அந்த வார்த்தையை திருட பார்ப்பான். அப்போ நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தருடைய வார்த்தையை வசனங்களை கேட்கணும், இருதயத்தில் பதிவு செய்யணும். தொடர்ந்து நம்ம முன் செல்ல போகிறோம். ஆமென். இன்றைக்கி உங்களோட கூட the mission is not over yet. இயேசுவா அப்படின்னு ஒரு டைட்டிலை போட்டு the mission is not over yet. பணி இன்னும் முடியவில்லை. இயேசுவுடைய பணி இன்னும் முடியவில்லை. இயேசுவாவுடைய பணி இன்னும் முடியவில்லை. எல்லாரும் நினைச்சாங்க இயேசு மரிச்சிட்டாரு, இதோட முடிந்தது என்று. சீஷர்கள் நினைச்சாங்க இதோட முடிந்தது, அவருடைய மிஷன் முடிஞ்சிருச்சு, அவர் இறந்துட்டார், கல்லறையில் அடைக்கப்பட்டார், முடிந்தது, அவருடைய சரீரத்தையும் காணா, இதோட முடிந்தது என்று. இல்லை, அடுத்தது நினைச்சாங்க he has risen, அவர் உயிர் தெழுந்துட்டார், முடிஞ்சு, அவர் ஹெவனுக்கு பரலோகத்துக்கு போயிடுவார் ஆண்டவர், இதோட முடிந்ததுன்னு நினைச்சாங்க. ஆனால் இன்னும் முடியவில்லை. அடுத்த பகுதியாக இந்த அடுத்தது நம்ம ஒரு பெந்தகோஸ்ட் சண்டே நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அடுத்த 50வது நாளில் அந்த பண்டிகை ஒன்று நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பின நாளை மையமாய் நினைத்து அந்த பெந்தகோஸ்ட் பண்டிகை கொண்டாட போகிறோம். அப்போ ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு இந்த பூமியில் ஏறக்கூடிய 40 நாள் தன்னுடைய சீஷர்களை சந்தித்தார், தன்னுடைய நெருங்கினவர்களை சந்தித்தார், அநேகரை சந்தித்தார். ஏன்னு சொன்னால் அந்த மிஷனை அவங்கள இடத்துல பாஸ் பண்ணுறது,
அந்த பணி அடுத்த இயேசு செய்த ஊழியத்தை அடுத்த அந்த பெட்டனை பாஸ் பண்ணும்படியாக அது அங்கே ஆண்டவராக இயேசு 40 நாள் இந்த பூமியில் உலாவி அநேகரை அவர் சந்தித்தார் என்று வேதம் சொல்லுங்க. அதில் ஒரு சம்பவத்தை எடுத்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 20வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 5 விஷயத்தை அதிலிருந்து நான் உங்களோட பேச ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பார்ப்போம். அந்த பகுதியை புதிய ஏற்பாடில் காஸ்பல் ஆஃப் ஜான் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம். ஓகே, வாசிக்க கேட்போமா? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஆமென். அப்ப ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீஷர்களை சந்தித்தார். இந்த கதை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்காக இல்லை, அடுத்த பயணத்துக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்வதற்காக. இந்த மாலை வேளையில இந்த வார்த்தையை இந்த பகுதியிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வாசித்து அதை தியானிக்கும் போது கர்த்தர் ஒரு சிலரோட பேச போகிறார். உங்களை அடுத்த பணி அவருடைய வேலை செய்கிறதுக்காக உங்களை அடுத்தது ஆயத்தப்படுத்தி உங்களை நடத்த போகிறார். ஆமென். இதில் பார்க்குறோம், இந்த வசனங்கள் ஆண்டவரோட மிஷன் இன்னும் முடியலை, இப்போ தான் ஆரம்பிக்க போது. அடுத்தது ஒத்தையா இயேசு செய்துட்டு இருந்தார், 12 சீஷரை அழைச்சி செய்தார். இப்போ உலகத்துக்கே அந்த மிஷன் அவர் கொடுக்க போகிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை சீஷர்களும் அத்தனை தேவ பிள்ளைகளும் இந்த பணியை சுமந்து இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்த போறாங்க. இந்த உலகத்தையே கலக்க போகிற ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புகிறார். நீங்களும் தான், நானும் தான் அந்த சந்ததியா இப்ப இருக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பட்டணத்தை கலக்கும்படியாக, இந்த பட்டணத்தில் அநேகருக்கு இயேசுடைய அன்பை சொல்லும்படியாக, ஆண்டவராக இயேசு மன்னிக்கிற தேவன், பாவத்தை மன்னிக்கிறவர், வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியத்தை சொல்லுவதற்காக தேவன் நம்மளை இப்போ மறுபடியுமாக அவருடைய பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்து அழைக்க போகிறோம். அதில் பிற்பாடு நம்ம பார்க்கணும். முதல் விஷயம், இந்த இடத்துல சம்பவத்தில் 19வது வசனத்தை கவனிப்பீங்கன்னா, 19வது வசனத்தை பாருங்க. On the evening on that first day of the week, when the disciples were together with the doors locked for fear of the Jewish leaders. வாசிங்க தமிழ்ல. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், யூதர்களுடைய பயத்தினால இந்த சீஷர்கள் கதவுகளை பூட்டி உள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு when you are in fear, Jesus comes with peace. வாசிங்க, அது முடிச்சிருங்க. அதை 19 அப்புறம் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஒரு பயத்துக்குள்ள சிக்கி இருக்கும் போது, ஒரு பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது, கர்த்தர் நம் நடுவில் வந்து சமாதானம் உண்டாவதாக. ஜீசஸ் கம்ஸ் வித் பீஸ். சமாதானத்தோட கர்த்தர் வருகிறார். இயேசு மரிச்சிட்டார் என்று நினைத்தவர்கள் மத்தியில் சீஷர்கள் கதவுகளை பூட்டி கொண்டு யூதர்களுக்கு பயந்து, யூதர்களுடைய தலைவர்களுக்கு பயந்து கதவுகளை பூட்டி உள்ள அடைந்து கொண்டு இருக்கிறாங்க. தங்களை அடைத்து உள்ள வைத்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் அவங்க நடுவில் தோன்றி, ஆண்டவர் அவங்கள்ட்ட இறங்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அல்லேலூயா. when you are paralyzed with the fear, பயம் உங்களை அப்படியே உங்களை ஊனமாக்கும் போது, ஒரு சில வேளையில் நம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒரு பயம் உடுத்தக்கூடியதாக இருக்கும். உங்கள் சூழ்நிலைகள் பயம் உடுத்துகிற சூழ்நிலையாக இருக்கும். எதிர்காலம் இருளாக இருக்கும் போது ஒரு பயம் உறுத்துதல் உண்டாகும். இயற்கை நம்மளை பயம் உறுத்தும். வரும்போது ஒரு விதமான பயம், மின்னலும் மழையும், அப்படியே ஒரு மாதிரியான ஒரு ஃபியர்.
ஏதோ ஒரு கோபமா ஆண்டவரே அப்படி எனக்கு கேட்கக்கூடிய மனதில் அப்படியே உள்ள நினைக்கிறேன். கோபம் ஆண்டவர், இடி மின்னலை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோன்றும். கர்த்தர் ஏதோ கோபமா இருக்கிறாரோ அப்படி தோணும். அது இல்லை. அப்போதான் அவங்கள கேட்டேன், ஏன் இடிக்குது அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, 2 கிளவுட்ஸும் மோது தான், ரெண்டும் அப்படி தானே. என்னது அது? மேகம். மேகம் மோதும் போது இடி, அதில் லைட்டனிங், அப்படியே மின்னல் உண்டாகும். நான் மனசில் நினச்சிட்டு கத்து ஏதோ கோபமாக இருக்காரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு பயம். இடி மின்னல் படிக்கும் போது இருமை கூட பிடிக்க மாட்டோம். யாரும் பிடிப்பீங்களா இருமை? தைரியமா ஃபோனை கூட தொட மாட்டீங்க. எலக்ட்ரானிக் எதுவுமே தொட மாட்டியா? நிறைய கேஸை பார்த்துருக்கலாம், எரிஞ்சு போன கேஸ்லாம், தீஞ்சு போன கேஸ்லாம் பார்த்துருக்கோம். அதனால ஒரு பயம் நமக்குள்ள உண்டா, ஃபியர். இன்னைக்கு உலகத்துமே ஒரு விதமான பயத்தின் ஆவிகள் சூழ்ந்து கொண்டு. பவித்ரா சொன்னாங்க, ஒரு பயம், ரிசல்ட் எப்படி தான் நான் பார்க்க போகிறேன்? நீ தான் பார்க்கணும், உன்னுடைய எப்படி பார்க்க மாட்டேன். பட் என்ன சொன்ன, பிரச்சனையை நம்ம தான் சந்திக்கணுன்றேன். நம்ம பிரச்சனையை நம்ம தான் சந்திக்கணும். நம்ம சந்திக்கணும், வேற யாரும் சந்திக்க போறா? அந்த சந்திக்கிறதுக்கு ஒரு பயம் உண்டா. கோலியாத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு பயம். இஸ்ரவேலே பயந்து கிடக்குது, ராணுவர்கள் எல்லாம் பயந்து கிடக்கிறானுங்க. ராஜா ஒரு பாகம் பயந்து இருக்கிறார், கிட்ட போக முடியல. கோலியாத்து ஒத்த ஆளா நின்றுக்கிட்டு என்னது பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு நம்மளே அப்படிதான். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பயமுறுத்துவதற்கு பிசாசாட்டம் பல ஆயுதங்களை வீசிக்கிட்டு இருப்பான். நான் இப்ப சொல்றேன், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இயேசு உங்க கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, அங்க அவர்கள் நடுவில் போய் சமாதானம் உண்டாக்கிட்டு விடுறார் கர்த்தர். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்ற ஒரு ஆறுதலின் வார்த்தை மட்டும் இல்ல, அதுதான் நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தை. பீஸ் பி வித் யூ. உங்களோட சமாதானம் உண்டாகும். சில வேளையில் இந்த பயங்கள் நம்மள அநேக பல காரியங்கள் உண்டாகும். The disciples were paralyzed by fear, yet Jesus meet them in that locked room. அடைக்கப்பட்ட அந்த அறைக்குள்ளே ஆண்டவர் சென்றார். என் பிள்ளைங்க பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வாழ்க்கை இப்படியாப்பட்ட ஒரு தனிமை அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கலாம். ஒரு பயமுறுத்ததான சூழ்நிலைகள். நான் சொல்றேன், அந்த அனுபவத்தில் போனவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு விளங்கும். இந்த பயம்னா என்னன்னு விளங்கும். பிசாசு நம்மளுக்கு காட்டுகிற பயம், ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை, தைரியத்தை அனதா கர்த்தர் அவங்க நடுவில் அவங்களை என்னது சமாதானம் உண்டாகணும். அவங்களை அதட்டில் ஆண்டவர். He doesn't rebuke their fear. அவங்க பயந்தது ஆண்டவருக்கு தெரியும் தானே, அதனால தானே சொல்றாரு சமாதானம் உண்டாகட்டும்னு. அவங்க பயந்தது, நீ பயப்படாத அப்படின்னு அவங்கள அதட்டில் ஒன்றும் செய்யல. ஆண்டவர் அறிந்திருந்தார் மனுஷனோட சுபாவம் பயத்தில் ஒன்று. வாழ்க்கை கொடுத்து, எதிர்காலத்தை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, பல சூழ்நிலைகளை கொடுத்து எல்லாம் பயங்கள் உண்டாகும். கடந்த 2 நாள் முன்னுக்கு லலிதாவுடைய அவங்க மகனுடைய மகன், ஒரே மகன், அவன் பேர் என்ன சிஸ்டர்? அருவி. அவர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இறந்துட ஒரே பிள்ளை. எவ்வளோ ஒரு வேதனையான ஒன்று. மரணம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியது. அந்த பிரிவு யோசிச்சேன் நான், உங்கள் அப்பா அம்மா எப்படி இதை தாங்கி கொள்வாங்க? ஒரே பிள்ளை, 21 வயசு, 21 வயது, எப்படி தாங்கி கொள்வாங்க? இது பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அடிப்பட்ட அதே இடத்துல பையன் இறந்துட்டான். ஒரு வேதனைக்குரிய காரியம். இப்போ இயேசுடைய சூழ்நிலை, ஆண்டவருங்க சீஷர்களோட இருக்கிறாரு. நல்லா ஆண்டவர் இருந்தார், அவங்களோட போனாரு, வந்தாரு, ஊழியங்கள் செய்தார். ஏன்னா இந்த சீஷர்கள்லாம் இயேசு என்னது ஒரு ஹீரோவா பார்க்குறாங்க. ஏன்னா அற்புதம் அடையாளங்கள் ஆண்டவர் செய்கிறார். லாசருவை எழுப்புனாரு, சப்பானிகளை சுகமாக்கினா, பயங்கரமான மிரக்கல், சூப்பர் நேச்சுரல் நடக்குது. ஆனால் இப்போ அந்த தலைவரையே பிடிச்சிட்டானுங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. இப்போ மறிச்சிட்டார் ஆண்டவர். பல உபத்திரங்களை பண்ணி சிலுவையில் அரைஞ்சி கர்த்தர் மறைச்சிட்டார். இப்போ அவர்கள் எல்லாம் யாரும் இல்லை, அடுத்தது யார் நம்மளை நடத்த போகிறான்ற பயம். இவரை நம்பி வந்துட்டோமே, இப்போ என்ன ஆக போகுது என்ற பயம். இன்னைக்கு சம்டைம் இயேசுவை நம்பி வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இயேசுவை நம்பி வந்துட்டேன். ஆனால் அந்த இடத்துல சில சூழ்நிலைகள் பிரச்சனை சந்திக்கும் போது, நான் இனிமேல் யாருக்கிட்ட நான் போவேன்? என்னுடைய உறவினர்கிட்ட போனால் அவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க, இவங்ககிட்ட போனால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க, எல்லாரும் ஒரு விதமாக பேசுகிறாங்களே என்ற பயம் நமக்குள்ளே வரலாம். சில விஷயங்களை ஆழமாக சொல்ல முடியாது, ஏன்னா ஆன்லைனில் ஓடிட்டு. ஆனால் அந்த பயத்தின் மத்தியில் தேவன் நம் நடுவில் இருந்து சமாதானம் உனக்கு உண்டாகட்டும்.
ஐம் வித் யூ, நான் உன்னோட இருக்கேன். கர்த்தர் பேசுறவர், அவர் பேசுகிறார். ஜீசஸ் still steps into the locked hearts in fear. அவங்களுடைய அடைக்கப்பட்ட பயத்தினால் அடைக்கப்பட்ட அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் போறாரு, சமாதானம் உண்டாகுன்னு சொல்றார். He entered their hearts. அவங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் stepped into the locked heart. பயம் வந்து உங்களுடைய ஹார்ட் அப்படியே ஒரு பிளாக் பண்ணி விட்டான். அடுத்தது எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே அடுத்த காரியங்கள் செய்ய முடியாம மைண்ட் எல்லாம் பிளாக் ஆயிரும், ஹார்ட் பிளாக் ஆயிரும், எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கும். ஆனா இருதயத்துக்குள்ள கர்த்தர் அந்த லோக்கை உடைச்சிட்டு சமாதானம் உனக்கு உண்டாகட்டும் சொல்றாரு. 12 சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. கீழே பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு சந்தோஷம் உண்டானது. இயேசு உயிரோட வந்து என் முன்னுக்கு நின்ன சந்தோஷம் உண்டானது. நீ கர்த்தர் உங்களோட நின்று கொண்டு இருக்கிறார், உங்களோட பயணித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த தைரியம் உற்சாகம் எப்பொழுதும் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆமென். இரண்டாவது விஷயம், 20வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, when you struggle to believe, நீ நம்புவதற்கு உனக்குள்ள ஒரு போராட்டம் உண்டானா, Jesus will show you the evidence. ஆண்டவர் இயேசு உனக்கு அடையாளத்தை காட்டுவார். when you are struggle to believe, நீ நம்புவதற்கு ஒரு போராட்டம் உண்டானா, அவர் என்னை அழைச்சிட்டாரு, அவர் என்னை நடத்துவாருன்னு என்ன நம்புறதுக்கு ஒரு போராட்டம் உண்டானா, இன்னைக்கு ஆண்டவர் உன் இடத்துல அடையாளத்தை காட்டுவார். நம்புறதுக்கு உனக்கு ஒரு பயம் உண்டானா, அந்த நம்பிக்கைக்கு ஒரு பிளாக் பண்ணும்படி ஒரு அவிசுவாசம் வந்துச்சுன்னா, தேவன் அங்க நின்று அடையாளத்தை உங்கள்கிட்ட காட்டுவார். He show you the evidence that I am still alive. நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், உனக்கு நான் அற்புதம் செய்வேன், நீ பயப்படாத, சமாதானத்துடன் ஆண்டவர் அங்கே நின்று உங்களுக்கு அடையாளமாய் காட்டுவார். நான் நம்புகிறேன். அதை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார், உங்கள் வாழ்க்கையில செய்வார், அநேகர் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் உங்களுடைய சாட்சி. உங்களுடைய சாட்சி தான் தேவன் செய்த அற்புதங்கள். ஆமென். வாசிப்போம் அந்த 20வது வசனத்தை. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு he showed them the wounds. அந்த காயத்தை ஆண்டவர் காட்ட அவரோட கையை காட்டுறாரு. ஏன் ஆண்டவர் கையை காட்டியிருப்பாரு? ஆணி அடித்த என்னது அந்த அடையாளம் அங்க இருக்குது, ஆணினால் அடிக்கப்படும். நீங்க போய் வீட்டில் ஆணி அடிச்சு பாருங்க, அடையாளம் இருக்கான்னு அப்ப அப்படி அந்த அடையாளம் இருக்குதான்னு உங்களுக்கு. அடுத்தது என்னதை காட்டினாரு? விழாவை காட்டினா. ஏன் விழாவை காட்டினாரு? அவங்க என்னது கடைசியா ஈட்டியில ஆண்டோட விழாவை குத்துறான். உண்மையிலேயே பார்க்க போனா யூதர்கள் இந்த மாதிரி போட்டோன்னே என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய விரல் கால்கள் எல்லாம் துண்டு துண்டா வெட்டுவாங்களாம். ஆனா அதை அவங்க செய்யலை ஆண்டவருக்கு. ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறணும், அவர் மேலே எந்த ஒரு துண்டு போகக்கூடாது, படக்கூடாது, கத்தியே படக்கூடாது அவர் மேலே. அப்போ ஆண்டவர் கடைசியாக இவங்களுக்கு தெரியாது அந்த வார்த்தையெல்லாம் எழுதப்பட்டதெல்லாம். ஆனால் இந்த சிப்பாய்கள் போயிட்டு கடைசியாக அவர் உயிர் இருக்கான்னு சொல்லி ஈட்டினால் அவரோட விழாவில் குத்துறாங்க. பார்த்தா தண்ணி ரத்தம் அப்படியே வருதான், அப்படின்னா இறந்துட்டாருன்னா. பிரியமான தேவ பிள்ளைகளே, விசுவாசிக்க நீங்கள் போராட்டம் இருக்குதா? சில விஷயங்கள் ஆண்டவர் நம்மள்கிட்ட யூனிக்கான சில விஷயங்கள் பேசுவார். சகோதரி வந்து சொன்னாங்க, யார்? கலைவாணியா? உங்க பேர் கலைவாணிரா? கலைவாணி. ஆண்டவர் அங்கே போன ஆண்டவர் இயேசு அவருடைய ஊழியம் செய்யறதுக்கு என்ன அழைச்சார். அதை விசுவாசிக்க ஒரு போராட்டம் நடந்திருக்கும். ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு போனால் அம்மா எப்படி என்ன பண்ணுவாங்க, அப்பா என்ன பண்ணுவார்? உன்னை இதுக்காக நான் படிக்க வச்சேன், நான் இதுக்காக ஆளாக்கணும், இதுக்காக நீ போன, நீ போலீஸில் ஆகணும், போலீஸ் ஆக வேண்டி தானே, இதுக்கு ஏன் நீ போற? இங்கே சம்பளமும் கிடைக்காது தெரியுமா? ஊழியத்துக்கு வந்தால் ஒன்றும் கிடைக்காது. நான் சொல்கிறேன். ஹலோ, மில்லால பாஸ் ரேமன் இருக்கார், அவரை கேளுங்க, சொல்லுவேன் எத்தனை போராடணும். முன்னுக்கு பின்னால் சைட்டில் எல்லாத்தையும் குத்துவோம். ஈட்டியில் குத்துனாங்களே இயேசுவை, அந்த மாதிரி குத்துவாங்க. ஆனாலும் திடன்கொள் கர்த்தர் ஜெயித்தவர். சில விஷயங்கள் நீங்களும் நானும் நம்புறதுக்கு, நீங்க உங்க பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. யூ ஆர் ஸ்ட்ரகிள் டு ஓவர்கம் தட். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் அடையாளத்தை காட்டுறேன்பா. I will show you the evidence. அந்த சீஷர் எல்லாம் ஆண்டவர் சிறப்பான பயங்கரமான ஒரு அழைப்பு கொடுத்தா தெரியுங்களா? அவங்கள எல்லாத்தையும் சாதாரணமா இல்லை,
மேத்யூ 28வது அதிகாரம் ஆண்டவர் அவங்களுக்குன்னே சொல்றார், த கிரேட் கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறார். அவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் சாதாரணமாக அழைக்கல. பேதுரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு போட்டு குடும்பம் எல்லாமே இருந்தது, அவருடைய சகோதரர்களாம் இருந்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் இயேசு பின்னால மனுஷனை பிடிக்கிறவங்களா போறேன்னு வந்தார். அந்த போட்டு அவருடைய வருமானம், அந்த கடல் அவருடைய நிலம், எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னால வராரு. சாத்தியமா? அந்த இடத்துல அவரோட நம்பிக்கை ஒரு போராட்டத்தில் இருந்திருக்கும்ல. இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் பின்னால போன பேதுரு ஒரு நேரம் வரும்போது அவரை மறுதலிச்சு போயிட்டாருங்க. இயேசுவை மறுதலிச்சு போயிட்டார். ஆனால் கர்த்தர் அவரை போய் சந்திக்க போகிறார். அடுத்தது அந்த செய்தியை நம்ம பார்ப்போம். தேவன் அவரை சந்திக்கிறதுக்கு இயேசு போறாரு. மீன் பிடிக்க போயிட்டார். திருப்பியும் எல்லாம் எதுவுமே வேணாம். சில நேரத்தில் அப்படியேப்பட்ட சூழ்நிலைக்கு திருப்பியும் நம்ம பழையதுக்கே போயிடலாம். இந்த பாடுகளை பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் அங்கேயும் வருவார். எவ்வளோ தூரம் நீங்கள் ஓடினாலும் அங்கேயும் கர்த்தர் வருவார். யோனா ஓடுறான், நினைவைக்கு போக சொன்ன யோனா ஓடுறான், அங்கேயும் போடுறான் ஆண்டவர். முதல் பாடல, கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் பின்தொடருவா. ஆமென். அப்புறம் கடல் அலையில குதித்தாள். யோனா அவர் தான் குதிச்சார். அங்கேயும் ஆண்டவர் சாவிட மாட்டார். என்னது? மீனை கொண்டு தூக்கிடுவார். அழைப்பை நிறைவேற்றுற வரைக்கும் ஆண்டவர், எலியாவின் தேவன், ஜீவன் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை விடவே மாட்டார். தானியேல், சாத்ரா, மேஷா, அபிநேகோ லைஃப் அப்படிதான். ஆண்டவர் என்னது சிங்க கபில போடும் போது அங்க போய் என்ன சாவ அடிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவர் எப்படியாப்பட்ட தேவன் தெரியுமா? அல்லேலூயா. பவானி பையன் பின்னால அப்படியே ஏஞ்சி நில்றா. அவன் பேர் என்ன? ஏஞ்சி நில்றா. ஆமென். நீ எப்படி இந்த சர்ச்சுக்கு வந்துன்னு தெரியல. ஆனால் இப்போ நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஆவியான சொல்கிறேன். நீ யோனா மாதிரி சும்மா அப்படியே ஓடிட்டு இருக்கிற. ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக உன்னை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக உன்னை அழைச்சிருக்கார். தாய் கருவில் உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஐ ஜஸ்ட் ப்ரொஃபஸை டு யூ லைஃப். வாழ்க்கையில் இப்போ ஆவியானவருடைய கருவை மேலே ஏறு. ரேமன், ஜஸ்ட் புட் யுவர் ஹேண்ட் ஆன் ஹிம். அப்படியே அவன் மேலே ஒரு இம்பார்ட்டேஷன் செய்கிறேன். ஷாக்கார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க அந்த பையனுக்காக. அவன் பேர் என்னடா? அவன் பேர் என்ன? ஜீவனேஷ். ஒரு ஜீவன் உன் மேலே இப்போ கடந்து வருது. ஆவியானோட ஜீவன். He going to breathe his spirit on you. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. சபையாக இருக்க அவன் மேலே பரிசுத்த ஆவியான கடந்து வரட்டும். அப்படியே ஒப்புக்கொடுற ஐயா, ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தில் ஒன்றை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கார். பவானி, உன் குடும்பத்தில் இவனை தான் சூஸ் பண்ணுறார் ஆண்டவர். ஷாந்தா ரபா. தாவீதினுடைய அபிஷேகத்தை அவன் மேலே வைக்க போகிறார். ஷாக்கா மாராந்தா. Pray for you. ஷாந்தா ரபா. Rama Shanda Rama. You have struggled to believe, but God is showing His evidence to you. Rama Shanda Rama. சில விஷயங்கள் நம்புவதற்கு கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். ஆவியானவர் இப்போ இறங்குறார். அடையாளத்தை காட்டுற. நீ பார்ப்ப, தரிசனத்தை பார்ப்ப. நீ இயேசுவை பார்க்க போற. பாஷாத்தா ராமா ராந்தா ராமா ஷாந்த. ஒரு அபிஷேகம் மேலே வருகிறது. அபிஷேகம் மேலே வருகிறது. அபிஷேகம் மேலே வருகிறது. ஷாபா ராபா ராந்தா ராமா ஷாந்தா. சபையே உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு மகிமை மேலே வருகிறதுடா. ஓ யாபா ஷபா ராதா காமா ஷாந்தா. அந்த மகன் மேலே, ஜீவனேஷ் மேலே தேவனுடைய அபிஷேகம். I speak the fire in the name of Jesus. I speak the fire in the name of Jesus. ஒரு வல்லமை மகனை தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு இம்பார்ட்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இம்பார்ட்டேஷன். எஸ் எஸ். பாஸ்டர் ரேமன் மேலே கையை வைக்கும்போது ஒரு இம்பார்ட்டேஷன், ஒரு புகுற்றல் நடக்கிறது. உன்னை நிரப்பிக்கிட்டு இருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்ற அவனை பிரிக்கிறார். ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். சில வேர்கள் துண்டிக்கப்படுகிறது இந்த வேலையில். ராமா காசார் பாராதா. விரோதமாய் சில பாவ கட்டுகள் உடையுது. விரோதமாய் வருகிறதெல்லாம் ஷாதா பாகா லாந்தா ராபா ஷாந்தா. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மகிமை மேலே இறங்குறது. கட்டுலாம் உடைக்குது பாருப்ப. ஷாச்சா ராகா ராந்தா. எல்லாம் ரூட், எல்லாம் வேர்கள் உடைக்கப்படுகிறது. எல்லா வேர்களும் அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வல்லமை, ஒரு அக்கினி பிரசனம் மேலே வருகிறது. ரிசீவ் இட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஆமென், ஆமென், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். Yes, Jesus showed them the wounds. காயங்களை ஆண்டவர் காட்டுறார். அவர் பட்ட வேதனையை காட்டுறார். அவருடைய விழாவை காட்டுறாரு. He showed them. அவர் நான் உயிரோட எழும்பி வந்துட்டு அவங்களால நம்ப முடியலை. Now he showed them, நான் உயிரோட வந்திருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் செத்த தேவன் அல்ல, மரித்த தேவன் அல்ல, உயிரோட எழுந்தவரை நம்ம ஆராதிக்கிறோம். உயிரோட எழுந்து பிரகாசிக்கிறவரை ஆராதிக்கிறோம். உங்களை என்னையும் பரலோகத்தை கொண்டு போகிற தேவனை ஆராதித்து இருக்கிறோம். அவர் தான் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வா கரபாஷா தரபாடியா. He meets our doubts with grace and shows us he is alive. நம் சந்தேகத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் கிருபையால நிறைவேற்றுகிறவர். ஆமென். சந்தேகம் பயங்கரமான தடை. ஒரு மனுஷன் ஆண்டவர் செய்கிற காரியங்களை ஒரு சந்தேகத்தோட பார்த்தா அவன் வாழ்க்கை வீணாகிவிடும். அதனால தான் ஆண்டவர் அவங்களோட போனார். அவங்களுக்குள்ள இருந்த சந்தேகத்தை அவங்க நம்புறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் உண்டானுச்சு. சம்டைம் நமக்குள்ளேயும் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் உண்டாகும். இந்த கிறிஸ்துவ பயணத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். ஒரு பயணத்தில் போகும்போது எப்போயுமே அந்த பயணத்தில் கரடு முரடான பாதைகள் உண்டாகும், கஷ்டமான பாதைகள் இருக்கும், வேதனையான பாதைகள் இருக்கும், எல்லாம் சூழ்நிலை நிறைஞ்சிருக்கும். ஆமே. எத்தனை பேர் தீகரசா ஃபிஷ் ஸ்வீட் சவர் சாப்பிட்ருக்கீங்களா? தீகரசா, அந்த தீகரசாவா எது என்னமோ ரசா, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடும். அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அந்த ஐயோ ஏன்டா சொன்னேன்னு இருக்குது. சரி, லைஃபு எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். அவர் ஜீவனோட இருக்கிறார் நம்மகிட்ட காட்டுறதுக்கு சில நேரத்தில் சில கஷ்ட பாதைகள் பிரச்சனைகள் பாதைகள் போகும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம மிரக்கலை பார்க்கறது தான். அற்புதத்தை உங்கள்கிட்ட காட்டுறாருன்னா சிஸ்டர், நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றதுக்காக தான். நீங்க அற்புதத்தை பார்க்கும் போது தேவன் நான் உன்னோட இருக்கிற மகனே, நான் உன்னோட இருக்கிற மகளே காட்டுறதுக்கு தான். அல்லேலூயா. தேவன் நல்லவர். Their fear turned into joy. ஆண்டவர் அந்த அடையாளத்தை காட்டினோன்னே they overjoy. வசனம் சொல்லுது அவர்கள் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படிதானே போட்டிருக்கேன், சந்தோஷப்படுறாங்க. they overjoy. ஒரு பக்கம் அவநம்பிக்கை, they are struggling to believe. நம்ம கஷ்டமா இருக்கு பிரவி, சில விஷயங்கள் நம்ம கஷ்டமா இருக்குல்ல, அது ஒரு போராட்டமா மாறுது. வாலிபர் பிள்ளைகளுக்குள்ள சில நேரத்தில் இந்த அவநம்பிக்கையின் போராட்டம் உண்டாகும். சில கேட்கிற காரியங்கள் கிடைக்காத தாமதமாகும் போது, சில விஷயங்கள் அது நிறைவுக்கு வராத போது, சில எதிர்கால காரியங்களில் ஒரு தடை நிற்கும் போது போராட்டம் உண்டாகும், ஒரு ஸ்ட்ரகிள் உண்டாகும். நான் சொல்றேன், அந்த ஸ்ட்ரகிள் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்கிறேன் நான். இன்னமும் சில வேளையில் அந்த ஸ்ட்ரகிள் வரும். ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் நீ ஜெயம் கொண்டு வந்தே ஆக வேண்டும். உங்களுக்கு வர விசுவாசத்தின் போராட்ட நம்பிக்கை போராட்டத்தை நீங்கள் மேற்கொண்டு வரணும். அப்பதான் நீங்கள் நான் கர்த்தருக்குள்ள அதிகமாய் கிரியைகளை செய்ய முடியும். அற்புதம் உங்கள் மூலியமாய் நடக்க ஆரம்பிக்கும், அதிசயம் உங்கள் மூலியமா நடக்க. ஏன்னா நீங்க ஜெயம் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு போராட்டங்களும் மேல் கொண்டு வரீங்க. Your struggle will mold you. உங்க போராட்டங்கள் உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ஒரு அமைப்பு உண்டாக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஃபார்மேஷன் உண்டாக்கும். ஆஹா ஷபாரா கபாஷா. நிறைய பேர் இங்க போராட்டத்தில் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவரோட எவிடன்ஸை காட்டுறார் உங்கள்கிட்ட. பிலீவ் மீ, he going to show you. போராட்டம் மேல போராட்டம், அடி மேல அடி. ஆஹா. ஆனா யாரும் உங்களை அசைக்க முடியாது, நம்மளை அசைக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள வாழ்கிறவர் பெரியவர். இயேசு சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். You need trust God. நடத்தி வந்த தேவன் இனியும் வழி நடத்த வல்லவர். அதை விசுவாசிங்க, நம்புங்க, தொடர்ந்து முன் சொல்லுங்க.
கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் அவருடைய அடையாளத்தை காட்டினார், சந்தோஷம் அடைந்தார்கள். உங்கள்கிட்ட அடையாளத்தை காட்டுவார். யூ வில் ஓவர்ஜாய். ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள உண்டாகும். இனியும் ஆண்டவருக்காக மறுபடியும் இன்னும் உற்சாகமாக இந்த ஊழியங்களை செய்வதற்கு கடந்து போகிறது. கர்த்தருடைய ஊழியம் பணி இன்னும் முடியவில்லை. தன்னுடைய சீஷர்களை சந்திச்சார். சீஷர்களுடைய ஆண்டவர் அவர்கள் பயத்தை நீக்கி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அவர்களுடைய அவநம்பிக்கை போராட்டங்களை நீக்கி அங்கே அவர்களுக்கு விசுவாசத்தை அடையாளத்தை காட்டினார். சந்தோஷம் உண்டார். அடுத்தது 3வது 21வது வசனத்தை பார்த்தீங்களா? Jesus sends you to continue his mission. அவருடைய பணியை தொடர்ந்து செய்யும்படியாக தேவன் உங்களை அனுப்ப போகிறார். வாசிங்க 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாகுவதாக. பிதா என்னை அனுப்பினது போல, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று நானும் உங்களை அனுப்புகிறேன். நம்மளை எல்லாம் ஆண்டவர் ஒரு ஊழியத்தோடைய படகுல வச்சிருக்கிறார். ஒரு பேழைக்குள்ள இருக்கிறோம். இமானுவேல் திருச்சபை பேழைக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். இதுதான் பேழை. இது எதற்காகனா கர்த்தர் சொல்றார், இயேசு சொல்றாரு, என் அப்பா பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு என்னை அனுப்புறது போல நான் உங்களை இந்த உலகத்துக்கு இப்ப அனுப்ப போறேன். அந்த அறைக்குள்ள பூட்டி இருக்கிற அவங்கள, அறைக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிற சீஷர்களிடத்துல கர்த்தர் சொல்றாரு, அப்பா என்ன அனுப்பிட்டாரு, இப்ப நான் உங்களை அபிஷேகம் பண்ணி உலகத்துக்கு நான் உங்களை அனுப்ப போறேன். இனி நீ ரூம்ல இருக்க வேண்டாம். இந்த அறைக்குள்ள லோக்க உடைச்சிட்டு நீ போக போற. உன்னோட இருதயம் அடைத்து கிடக்குதா, அதை உடைச்சிட்டு நீ போக போற. உன் அவன் நம்பிக்கை உனக்கு பிரச்சனையா இருக்கா, அதை உடைச்சிட்டு நீ போக போற. I can send you out. இதாங்க நம்மளுடைய பணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை செய்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை, உங்கள் பணியை நீ செய்யும் போது you are blessed one. பரலோகம் உங்களுக்காக திறக்கும். தூதர்கள் உங்களுக்காக இறங்குவார்கள். பரலோகம் உங்களை சல்யூட் பண்ணும். பரலோகம் உங்களை வல்லமையால நிரப்பும். ஓ, ராஜ்யமே உங்கள் பின்னால நிக்குங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். The kingdom will be with you because you fulfill the missions. ஹல்லேலூயா. பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புறேன். As Father sent me, I'm sending you. Jesus doesn't just bring peace and joy. சமாதானமும் சந்தோஷத்தை மட்டும் உங்களுக்கு கொண்டு வரல. He gives purpose. இயேசு அவங்களுக்கு முதல் சமாதானத்தை கொடுத்தார். ரெண்டாவது என்னது? they are overjoyed. சந்தோஷம் பெற்று கொண்டாங்க. அதோட திருப்தி இல்லை. இப்போ உனக்கு ஒரு உள்ள நோக்கத்தை வைக்கிறார். ஒரு பர்பஸ் உங்க லைஃப்ல வைக்கிறார். ஒரு பர்பஸ் உங்களுக்குள்ள இப்போ வருது. Jesus gives you purpose. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அழைச்சார். இந்த அறைக்குள்ள இருக்கிற இத்தனை பேர் மத்தியில ஆண்டவர் ஒரு நபரை தொட்டாலும் நான் நம்புறேன் இந்த பிரசங்கம் கிரியை செய்திருக்கு, ஆசீர்வதித்திருக்கு. ஆனா நான் விசுவாசிக்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட கர்த்தர் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறார். You are called for a purpose. உங்களை ஒரு சித்தத்துக்காக அழைச்சிருக்கிறார். அதனால தான் நம்மள சில பிரச்சனைகள் சூழ்நிலையில நம்ம கடந்து போய் மேற்கொள்ளுறோம். அதே பிரச்சனையில அடுத்த 50 பேர் கடந்து போயிட்டு இருக்காங்க. சமாதானம் இல்லாம மன அழுத்தத்துக்குள்ள வெளியில 50 பேர் இருக்கிறாங்க. அவங்களை யாரு சந்திக்க போறா? அவங்களை யாரு சந்திக்க போறா? நம்ம தான். அதுக்கு தான் கர்த்தர் என்னது அவருடைய சித்தத்தை வைக்கிறார். You go to carry his cross. அவருடைய சிலுவையை அவரை நீங்க சுமந்து அவரை நீங்க கொண்டு போகணும். அங்க அவங்களுக்கு ஒரு பர்பஸை வைக்கிறார். He gives them purpose. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக என்னை அழைச்சிருக்கிறார். இந்த மாலை வேளையில் அவருடைய பிரசன்னம் என்னை தொடட்டும். அவருடைய பிரசன்னம் நிரப்புறதுனால அவர் சித்தத்தை நான் செய்வேன். ஆமென். Yeah. His presence will touch your life. நன்றி ஆண்டவரே.
the mission didn't end with the resurrection. அந்த எழுப்புதலோட அந்த திட்டங்கள் எல்லாம் அப்படியே முடிந்து போகலை. It continue through you. உங்கள் மூலியமாக அது மறுபடியுமாக தொடர்ச்சியாக போகிறது, தொடர்ச்சியாக பயணிக்க போகிறது. எல்லாரும் இந்த அறைக்குள்ள இருக்கிற வயதானவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள் எல்லாத்துக்குள்ள ஆண்டவர் இந்த வேலையில் அவருடைய சித்தத்தை அவருடைய நிறைவேற்றும்படி அவருடைய பணியை உங்களுக்குள்ள வைக்கிறார். அதை நீங்களும் நானும் எழும்பி பிறகு இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த சர்ச், சபைக்குனால இல்லை, நீங்கள் பர்சனலாக ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ள ஒரு இம்பார்ட்டேஷனை கொண்டு வரணும், ஒரு விடுதலையை கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். அதை நிறைவேற்ற போகணும். நாலாவது, he gives you his spirit to empower the mission. நாலாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு ஆவியின் வல்லமையை கொடுக்கிறார் அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக. இந்த மாலை வேளையில் தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பர்பஸ், ஒரு மிஷனை மட்டும் வைக்கல, ஒரு வேலையை மட்டும் கொடுத்துட்டு செய்வா அப்படின்னு சொல்ல. இப்போ என்ன செய்யற ஆண்டவர் உனக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கிறார், வேலையை செய்வதற்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார். அந்த அவருடைய வேலையை, ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு ஒரு பலனை கொடுக்கிற, ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிங்க மாத 22வது வசனத்தை பாருங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிமை, வல்லமை அவருடைய பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியங்கள் தொடருவதற்கு அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இப்ப அந்த சீஷர்கள் மேல ஆண்டவர் புகுற்றார். He breathed on them. அவர்கள் மேல ஊதினார்னா ஆதாம் ஏவாளுக்குள்ள அவன் ஆதாமை சிருஷ்டித்து ஆதாம் உள்ள ஊதினார். ஆதாம் என்ன அடைஞ்சான்? ஜீவன் அடைந்தான். ஜீவனேஷ், ஜீவ ஆத்மா, உயிர் அடைந்தான். செத்ததெல்லாம் உயிரோட வருது. எசேக்கியேல் ஆண்டவர் காட்டுறார் அதை. எலும்புகள் எல்லாம் செத்து போன எலும்புகள், காஞ்சி போய எலும்புகள், உடைந்த எலும்புகள், ஆவியை ஊதுறார் ஆண்டவர், ஆவியை ஊதுறார். உயிரோட எலும்பு. இன்னைக்கு உங்களுடைய தரிசனம் செத்து போயிருக்குதா? கர்த்தர் அவருடைய ஆவியை ஊதுறார். அதுல ஒரு வல்லமை நடக்க போகிறது. இன்னைக்கு உங்களுடைய ஆசைகள் செத்து போய் கிடக்கிறதா? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஆசைகள் செய்ய முடியாம அப்படியே பேரலைஸா இருக்கா? ஆவியை ஊதுறாரு இப்ப. ரிசீவ் இட். அப்படியே கண்கள் மூடி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவரே, இதோ நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்நிய பாஷை வரங்களை பெற்ற பிள்ளைகள் அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்க. ஒரு அற்புதம் இந்த வேலையில் அவர் ஊதினார், ஜீவன் உண்டானது. ஆதாமை மறைந்து ஆண்டவர் சிறுத்தித்து ஊதினார். He breathed the life. ஆதாம் ஜீவன் அடைந்தார். லாசருவை வெளியே வானார். மரித்த லாசருவை ஊதினார். நைன் பட்டணத்தில் செத்து போன ஒரு பணத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை போகிறது, ஜீவன் அடைந்தார். இந்த மாலை வேளையில் உங்களுக்குள்ள ஷாபா ராகா பா ராபா சாந்தா ராபா ரியாந்தா ஒரு அபிஷேகம் மேலே கடந்து வருகிறது, ஒரு வல்லமை மேலே கடந்து வருகிறது. கர்த்தர் அவருடைய ஆவியை ஊதினார் சபை மேலே. ஓ, சபை ஜீவன் அடைகிறது, செத்த நிலைகள் மாறுகிறது. ஷாதா ரபா 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 ஷாதா ரபா ராந்தா ஒரு அற்புதம். ஓ எஸ், வியாதிகள் உங்களை அப்படியே முடக்க வைத்திருக்கிறதா? வியாதிகள் உன்னை அப்படியே மடக்கி வைக்கிறதா? சூழ்நிலை மடக்கி வைக்கிறதா? அவர் பணியை செய்யறதுக்கு ஆவியை ஊதுறார் இப்பொழுது. ஷாதா பாகலா சோராமா மாறிந்தா ஒரு வல்லமை போவதாக, ஒரு மகிமை போவதாக. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. Thank you Jesus. Jesus never sent us alone. கர்த்தர் நம்மளை தனியாவே அனுப்பல. He gives us a divine power. ஒரு வல்லமையை கொடுக்கிறார். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடைசியாக பார்த்தீங்கன்னா, you are called to share his forgiveness. அவருடைய மன்னிப்பை
சொல்லும்படியாய் கூறும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு பவர் நமக்குள்ள இருக்குது. If you forgive anyone's sins, their sins are forgiven. பேதுருட்ட சொல்றாரு, இந்த கற்கள் மேல நீ சபையை கட்டுவ, பாதாள வாசல்கள் அதில் மேல் கொள்ளாது. நான் சொல்றேன், நீங்களும் நானும், you are the kingdom, you are the church. நீங்க சபையா இருக்கிறீங்க. உங்க மேலதான் கர்த்தர் ஒரு சபையை கட்டுற, உங்க மேலதான் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறார். பேதுரு சொல்றார், ஆண்டவர் நீ மன்னித்தால், வாசிமாத நீ மன்னித்தால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, எவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் வாயில கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்துட்டு இருக்கிறோம். வா, மன்னிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சீஷர்கிட்ட சொல்றார், நீ ஒரு சிலரை மன்னிச்சியா, நீ அவர்களை மன்னிச்சா, if you forgive their sin, மன்னிக்கலனா அவர்கள் என்னது பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம சபையை ஏன் தெரியுமா அங்க வச்சிருக்கிறாரு? இந்த பட்டணத்தோடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இடத்துல நம்ம பரிந்து பேசி அவர்களுடைய மன்னிப்பை விளங்க பண்ணுவதுக்கு. ஒரு ஜெப கூட்டத்தில் நீங்க ஜெபிக்கும் போது பரிந்து பேசுறீங்க, இந்த பட்டணத்தோடைய அக்கிரமங்களை மன்னிங்க, இந்த பட்டணத்துல பாவங்களை மன்னிங்க, இரத்தத்தினால கழுவப்படட்டும் சொல்லி ஜெபிக்கும் போது மன்னிக்கப்படுகிறது. வா, அதிசயமானவர். அந்த கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, பவரை கொடுத்தது மட்டும் இல்லை, அவருக்குள்ள இருக்கிற சில அதிகாரங்கள், அந்த மன்னிக்கிற வல்லமை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் அவர்கள் பிறர் செய்கிற பாவங்களுக்காக என்னது கர்த்தர் சமூகத்தில் நம்ம நிற்கிறோம். இன்டர்செசரா, பரிந்து பேசுகிற நடுவராய் நம்ம நிற்கிறோம். நீங்களும் நான் அதை செய்யும் போது அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்படியாப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். The church is entrusted with the message of forgiveness. சபை நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. இந்த மன்னிப்பின் செய்தியை, சத்தத்தை கூறுவதற்கு நம்பப்படுகிற ஒன்றாக இருக்கிறது கர்த்தர் சமூகத்தில். இந்த மாலை வேளையில் அதை பெற்றுக்கொள்வோம். Through the gospel, people can experience real reconciliation with God. இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை மூலியமாய், செய்தியின் மூலியமாக ஜனங்கள் என்னது ஒரு ஒப்புரவாகிறதை பெற்றுக்கொள்ள, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஒப்புரவாக்குற ஊழியங்கள், ரீகன்சிலேஷன். பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் தேவனுக்கும் நம்ம நடுவில் போய் நின்று ஒரு ஒப்புரவாக்குற ஊழியத்தை நம்ம செய்யணும். ரீகன்சிலேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகன்சிலேஷன். அப்ப நம்ம பெற்ற அந்த கிருபை அவர்களும் பெற வேண்டும். நம்ம பரலோகத்துக்கு போனா அவங்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும். அதுக்காக இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மாலை வேளையில் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே. திருவிருந்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். கொஞ்சம் நேரம் ஆயிட்டது. தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர் ரெபேக்கா என்ன சிஸ்டர் புனிதா வாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்லவர், ஸ்தோத்திரம். Jesus, the mission is not over yet. பணி இன்னும் முடிவடையவில்லை, இப்பதான் தொடங்கி இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். கம், அப்படியே சபை எழுந்திரு, ஆயத்தப்படுத்துவோமாக.
வைத்தார். என்னை தருகிறேன். அவனை நல்ல மனதால இன்னைக்கு வாசித்து தியானித்த பிரகாரமா அவருடைய சேவைக்காக அவரை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் சேவைக்காக என்னை தருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இதை சொல்லுங்க. கரத்துல அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த புதிய மாதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்த்தெழுந்து நம் மீண்டுமாக நம் நினைவு கூறும்படியாக இதில் நாம் பங்கெடுக்க போகிறோம். எல்லாரும் கருத்தில் இருக்கிறதா? ஒரு பிரேயரோட, ஒரு அர்ப்பணிப்போட கர்த்தர் நம்மளுடைய பயங்களை போக்கி நம்மளுடைய விசுவாசத்தை அவநம்பிக்கை தடைகளை உடைத்து அவர் நமக்காக அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து அவருடைய பணியை செய்யும்படி அழைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் தன் கரத்திலே அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்தார். This is my body. இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக. What a privilege to partake of this. எத்தனை கிருபை தெரியுங்களா? உயிரோட வாழ்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் பங்கு அறியலாம். இதில் பங்கெடுக்கும் போது ஒரு புது கிருபை, ஒரு புது தயக்கம், ஒரு புது பிளஸிங். அவருடைய தழும்புகளை குணமான அவர் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். எதெல்லாம் நம்ம இன்னைக்கு லைஃப்ல இந்த ஜேர்னியில எதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அதெல்லாம் இயேசு அனுபவிச்சார். We just want to recall and remember that. அது முடிவில்லைங்க, அது 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 கடந்து போனது அவசியமாக இருந்தது நம் ஜீவன் அடைவதற்காக. அதோட முடிந்து விடலை. அதெல்லாம் ஜெயம் கொண்டார். மூன்றாவது நாள் உயிரோட எழுமை ஒன்றுமாக்கிட்டார். அதெல்லாம் இன்னைக்கு ஜெயமுள்ள தேவனை ஆராதிக்கிறலாம். இந்த சரீரம், இந்த அப்பமானது உங்களுக்குள்ள போகும்போது ஒரு புது மகிமை உங்களுக்குள்ள வருகிறது. பலத்தின் ஆவியான உங்கள் மேல வருகிறது. இந்த புதிய மாதத்தில் 5வது மாசம் கர்த்தர் அவருடைய மன்னாவை வைத்து உங்களை போஷித்து உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். ரிமெம்பர் தட். இன்னைக்கு அதை நினைவு கூறுங்க. பஞ்ச காலம் வந்து ஒரு பயமா? கர்த்தர் இந்த மன்னாவடியை புஷிக்கும் போது சில வாசல்களை திறக்க போகிறார். நான் சொல்லுகிறேன், ஒரு சிலர் லைஃப்ல ஒரு சில வாசல்கள் அப்படின்னா சில அற்புதங்கள் நடக்க போகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்க ஆவியில இயேசுவின் நாமத்தில். அப்பா இந்த அப்பத்தை ஆசீர்வதி. ஒன்றாக இந்த அப்பத்தை நாம் உண்ணுவோம். Let's eat together.
கரத்திலே நாம் திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்வோம். பிறகு ஆண்டவர் தன் கரத்திலே திராட்சை ரசத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து, இது நான் செய்கிற புதிய உடன்படிக்கை, அமைக்க கவலை, ரத்தத்தினால நான் செய்ய போகிற உடன்படிக்கை. இது எப்ப அவர் செய்தார்னா, அவருடைய மரணத்தப்ப ரத்தம், தன் சரீரத்தில் உள்ள ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படணும். இந்த புதிய உடன்படிக்கை ஒரு பெர்ஃபெக்ஷன். அப்ப அதை ஆண்டவர் அவருடைய மரணத்துக்கு முன்பதாய் தன் சீஷனிடத்துல சொல்றார், இந்த ரத்தத்தின் மூலியமா நான் உன்னை வாங்க போறேன். Thank you Jesus. இந்த ரத்தத்தின் மூலியமா நான் விலை கொடுத்து வாங்க, மன்னிப்பு கொடுக்குவேன். தேவனுடைய மகிமை, ஆண்டவர் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர் தழுதலையும் அவருடைய வருகையும் அவர் நினைவுபடுத்துகிறார். நம்ம நினைவு கூற சொல்றேன், I will coming back. நீங்க இதுல பங்கெடுக்கும் போதெல்லாம் அவர் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த திராட்சரசம் அவர் மரித்த நாளை நினைவு கூர்ந்து எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்றதுக்கு இல்ல, நான் மீண்டும் வரப்போகிறேன். யூத ராஜசிங்கம், நான் மீண்டும் வருவேன். இந்த உலகத்துக்கு நியாயாதிபதியாய், வல்லமை உள்ளவனாய், அதிசய தேவனாய் நான் வருவேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்றார், தேவ ஆட்டுக்குடி ரத்தத்தினாலே அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். இந்த ரத்தத்துக்குள்ள நீ பங்கெடுக்கும் போது ஒரு ஜெயம் கொள்கிற ஒரு வல்லமை உனக்குள்ள வரப்போகிறது. அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எஸ், யூ ஆர் ஓவர்கமர்ஸ். எல்லா போராட்டத்தை நீ ஜெயிக்கொள்ளுங்க. கண்ணீர் சிந்தினது போதும். இனி நீ கம்பீரமாக நீ எழும்ப போகிற, சிங்கத்தை போல நீ எழும்ப போகிற. கர்த்தர் நினைப்பு, கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய ரத்தம் ஜெயம் உள்ளதான். தேவ ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் ஜெயம் கொடுக்கிற ரத்தம். அநேக பிரச்சனைகளில் நீ ஜெயம் கொள்வாய், வியாதிகளில் ஜெயம் கொள்வாய். இயேசுடைய வல்லமை உன்னை நடத்த போகிறது. பிசாசின் சத்துரு கிரியைகள் உடைக்கப்பட போகிறது. உன் வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகள், ஒவ்வொரு தீய சக்திகளிலும் ஜெயம் கொள்ள போகிறார். ஆண்டவரை இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளில் பங்கெடுப்பது ஒரு புதிய மகிமை அவர்களுக்குள்ள இப்பொழுதே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒன்றாக let's drink together. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு blessing அப்படியே பெற்றுக்கோங்க. சிஸ்டர் லலிதாக்கா, சிஸ்டர் லலிதாக்கா, thank you. அப்படியே எல்லாரும் அப்படியே கரங்களை வைத்து ஒரு blessing. Thank you. Thank you. Thank you. மகிமையும் மாட்சியும் நிறைந்தவரே, அந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நாங்கள் தலைவணங்கி உமக்கு ஆராதனை செய்தோம். அப்பா, உடைய பிரசன்னம் இந்த மாலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்திருப்பதற்காக ஒரு புதிய உடன்படிக்கைக்குள் எங்களை நீ நுழைய பண்ணி இருக்கிறீர். தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தூரமாயிருந்த எங்களை உடைய ரத்தத்தில் நீ சமீபமாய் மாற்றியிருக்கிறீர். தேவனோடு நெருங்கும்படியான ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய அபிஷேகத்துக்குள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் புதிய உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில உம்முடைய மகிமைக்குள்ளாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய வல்லமை பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி. ஒரு புதிய யுத்தத்தை நாங்கள் காண எங்களுக்காக ஆண்டவரே நீ யுத்தம் செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, எல்லா பகைவனுடைய ஆவி, எல்லா பிசாசின் ஆவிகள் உடைக்கப்பட்டதற்காக நன்றி. விசாலமான இடங்களிலே
நன்றியா. நம்ம அப்படியே நம்மளுடைய காணிக்கு நம்ம எடுக்க போகிறோம். தசபாகம் செலுத்துகிற பிள்ளைகள் நீங்கள் அப்படியே உங்களுடைய தசபாகம் எடுத்துக்குவாங்க. காணிக்கை நீங்கள் ஆஷிஸ் கம் ஆஷிஸ் வாங்க. தேங்க்யூ.